என்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஒரிஜினல் டிசைனை கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய ஜெபம் மாறும், அவனுடைய சிந்தனை மாறும், அவனுடைய வாழ்க்கை முறை மாறும். அதுதான் இந்த புதிய யுகத்தில் நடக்க போகிற மாபெரும் மாற்றம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு உண்மையான அர்த்தம் தெரியுது. இதோ இன்னொரு கூட நான் உடன்படிக்கப்படுகிறேன், இந்த பூமியில எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாய் செய்வேன். விளையாடுற கடலுக்குள்ள திமிங்கலம், அது மீன், மரம், பழம் எல்லாம் எதுக்கு? ஆதாமுக்கு. ஆதாம் அங்க இனிமேதான் வருவான். அப்ப எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டீங்க. ஆனா ராஜபாதை ஆதாம் உள்ள நுழையும் போதே சகலம் அவனுக்காக இருந்தது. அந்த ஆதாமுக்கு சற்றும் குறையாதவன் நான், அதை விட மேலானவன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி நாம் வார்த்தைகள் கடந்து செல்வோம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே. ஆமென். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் எப்பொழுதும் தோற்று போகிறவனாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவன் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க டிசைன் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காக. நீதிமானின் பாதை ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நீதிமானின் பாதை ராஜ பாதை, ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நான் ஒரு நீதிமான், என்னுடைய பாதை ராஜபாதை. கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே, ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே, ஸ்தோத்திரம். நான் ஒரு நீதிமான், என்னுடைய பாதை ராஜபாதை. கனமும் எல்லாம்
ஜெபம்ன்றது என்ன தெரியுமா? முடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற இடமே ஜெபம். ஜெபம் என்றால் முடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற இடம். நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னா எங்க போறேன்னா, இப்ப தேவன் எனக்கு என்னெல்லாம் முடிச்சிருக்கிறார்ன்ற ஒரு தடவை நான் கைதட்டுங்க. இந்த ரூபாயெல்லாம் வந்துருச்சுன்னா திரும்ப திரும்ப என்ன வாங்கி பாருங்க. சிலர் நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு பாக்குறீங்களா? ஆமா, ஒரு தடவை என்னாலும் அதான், ஒரு தடவை என்னாலும். ஆனா ஒவ்வொரு தடவை என்ன அவனுக்கு என்னது சந்தோஷம். ஒரு சிலர் நைட்டு 1 மணிக்கு லைட்டை போட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கு இருக்கிறத எண்ணி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அப்படிதான் முடிச்சதை நினைச்சு பார்க்கறது தான் ஜெபமே. Establish your mind on the finished work. முடிக்கப்பட்ட வேலையின் மீது உங்கள் சிந்தனையை ஸ்திரப்படுத்துவதே ஜெபம். வாதையின் கூடாரத்தை, வியாதி வரும்போது வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று அவர் சொல்லி இருக்கிறபடினால் வாதையின் கூடாரத்தை அணுகாது என்கிற எண்ணத்தை ஸ்திரப்படுத்துவதும், வியாதி படுக்கை அவர் மாற்றி போடுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை உங்க மைண்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ற இடம் தான் பிரேயர். ஒழிய ஏதோ ஒன்றை புதிதாய் பெற்றுக்கொள்ளுகிற இடம் அல்ல. ஆகவே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டு நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்படிக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனை முடிக்கப்பட்ட வேலையோடு இணைக்கப்பட்டிருப்பதுதான். இந்த பைபிள் வந்து பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறவர்களுக்கு எழுதினது அல்ல, வெளியே இருக்கிறவனுக்கு தான் எழுதினது. அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்ற மனநிலை வரும்போது இந்த நிறைய வசனம் உங்களை லைட்டாக என்ன செய்யும், இடிக்கும். அப்பயே அந்த வசனத்தை அப்படின்னு கேட்டால் அந்த வசனம் வெளியில் இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்டது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்ட ஒன்றை உள்ள இருக்க மனநிலைக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இந்த புத்தகத்தில் உள்ள இருக்கிற ஒரு மனநிலைக்கும் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்கு, வெளியே இருக்கிற மனநிலைக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க படிக்கும்போது எந்த ஸ்டேட்ல இருக்கிறவனுக்கு எழுதப்பட்டது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஸோ அதனால ரெண்டுமே கிளப் பண்ணி வரும். ஏன்னா வேற வேற ஸ்டாண்டர்ட்ல பீப்புள் இருக்கிறதுனால அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து நாம் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரே வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. நீதிமானுடைய எல்லாம் சொல்லுங்க வழி ராஜபாதை. அதாவது நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்களுடைய வரவேற்பு பெறுகிற செய்தி எது என்பது இங்கே விஷயமே கிடையாது. நாங்கள் மனுஷரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாங்கள் மனுஷருடைய ஊழியக்காரன் அல்லவே. அவனை கூப்பிட்டு இப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க சார் சொன்னான். என் சொன்னேன் அப்பெல்லாம் பண்ண முடியாது சார். இல்லை உங்களுக்கு பல நாடுகளுக்கு கூப்பிட்டு போகலான்றீங்க, ஒரு நாட்டுக்கு நான் வரல சார் என்று ஒருத்தர் சொன்னார். பிரதர், உங்களை நான் பல ஊழியத்திற்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் அங்கெல்லாம் ஊழியம் பண்ண நான் விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு அந்த டைமில் ஒரு 28-30 இடத்துக்கு புக் பண்ணி வச்சுருந்தார். அதுக்குள்ளே நான் டமஸ்க்கு நேர்த்தெருவுக்கு போயிட்டு இருந்தப்போ லைட் வந்துருச்சு. உடனே அந்த பழைய ப்ரோக்ராமில் என்ன செய்யறதுன்னாரு, சாரி பழைய இடத்துக்கு வந்தால் நான் புதுசு தான் பேசுவேன்னு. அப்போது அந்த இடத்துக்குலாம் கதவு திறக்க முடியாது. கதவு திறக்கல, மூடிக்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. கூட்டம் கூடுகிற இடத்துல நான் நிற்க மாட்டேன், நான் நிற்கிற இடத்துல கூட்டத்தை கூட்டுவேன். அதான் நான். ஸோ இங்கே பாருங்க, கூட்டம் கூடுற இடத்துல போய் நின்றுலாம். சில தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, எங்கே போனாலும் அண்ணாச்சு எங்கே போனாலும் அவர் இருப்பார். என்னன்னா அங்கே கூட்டம் கூடுற இடத்துல போய் நின்று, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, நீ நிற்கிற இடத்துல கூட்டணும். அப்போ நான் சொன்னேன் இதைத்தான் பேசுவேன். அப்போ முடியாது, நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கதவை திறக்கலாம். இங்கே பாருங்கள் சார், மனுஷனை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணனா நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. இது வரவேற்பு பெறுகிறதா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, நான் சரியானதை பேசுகிறேனா இல்லையா என்பதுதான் முக்கியம். அப்ப கடினமான ஒரு பாதை வழியாக பைபிள்ஸ் ஒரு சில பிரசங்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரோஜா படுக்கை அல்ல, அது முட்கள் நிறைந்த பாதை என்றான். ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே கவிதை மாதிரி இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, யார் பாதம் உள்ளாம், சோம்பேறியின் வழிதான் முள்வேலி.
அப்போ இவங்கெல்லாம் நான் அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நான், பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க. ஆமா, உங்களை யாராச்சும் ஒருத்தர் கெட்டவர்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் பைபிள் உங்களை நல்லவன் சொன்னா நீங்க நல்லவர். யாராச்சும் நல்லவன் சொல்லலாம், ஆனால் பைபிள் உங்களை கெட்டவன் சொன்னா நீங்க கெட்டவர். பைபிள் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அதுதான். சோ பைபிள் என்ன சொல்றது? வசந்த வாசிமா, சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். பாத்தீங்களா, அந்த முள்ளு பாதைகள் எல்லாம் முள்ளு, கரடு முரடா பாதை. அப்பா நீங்க இருந்தா தான் என் பாதை. இப்படி ஒரு அழுக கூப்பாடு, அழுக்காட்சி பாட்டுன்னு ஒரு பாட்டு, சில பாடல்கள் இருக்கு. இந்த அழுக்காட்சி பாட்டுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளும் ஒரு காலத்துல அங்க இருந்தோம், ஆனா அவங்க எல்லாம் அன்போடு கூட இங்க வந்துடணும். ஸோ இதுதான் இந்த ஆத்தென்டிக் டிசைன் ஆஃப் யூ அண்ட் மீ. உன்னதான் என்னையும் குறித்து தேவனுடைய காட்ஸ் டிசைன், த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் மை லைஃப். ஆமென் சொல்லுவோம். ஸோ இங்க பைபிள் சொல்லுது நீதிமானின் பாதை. கையை தட்டுங்க சார். நான் ஒரு நீதிமான். நீதிமானின் பாதை ராஜ பாதை. அப்படின்னா அவனுக்கு முன்னாடி சிக்னல் வேலை செய்யாது. ராஜபாதைனா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃபோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க மனசுல ஒரே ஒரு வார்த்தை புரிந்து கொண்டால் ராஜ, கமான் ராஜ, கமான் ராஜ, கமான் ராஜ, எதை சொல்றியோ அதுதான் உன் வாழ்க்கையா மாறும். என்னுடைய பாதை முள்வேலி அல்ல, என்னுடைய பாதை ராஜபாதை. ஏனென்றால் என்னை படைக்கும் போது தேவன் ஜஸ்டினுக்கு ஒரு பாதை வச்சிருந்தாரு, அது ராஜபாதை. என் வாழ்க்கை ராஜபாதை. ரொம்ப எளிமையான பிரசங்கம் பண்றான்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசினா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் பைபிள்ல இருக்க பிரசங்கம் பண்ணா எனக்கு போதும். பரிசேயர் சதிசேயர்கள் கடினமான பிரசங்கம் பண்ணாங்களாம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மக்கள் மீது சுமத்துகிறார்கள். இயேசு சொன்னார், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை படைக்கும் போது போராடும்படி படைக்கவில்லை. இந்த பூமியின் கடைமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். வார்ஃபேர் சொல்லி கொடுக்கிறதெல்லாம் காட்ஸ் டிசைன்லே கிடையாது. வாரே இல்ல, அதுதான் காட்ஸ் டிசைன். அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க லைஃபோடைய ஒரிஜினல் பிரிண்ட், ஒரிஜினல் டிசைனை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசு அதோட ஒட்டிரும். அதுதான் the reality of God's kingdom. அதுதான் உங்கள் மத்தியில் நான் கர்த்தருக்கு சித்தமான பேச விரும்புகிறேன். The reality of God's kingdom, the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு வலுவா பேசினார். 40 நாளும் பரலோக ராஜ்யத்தை பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மேல ஒரு ராஜ்யம் வந்திருக்கு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அது மனுஷனுடைய ராஜ்யம் அல்ல, அது பிசாசின் ராஜ்யம் அல்ல, அது பரலோகத்தின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ வந்துட்டீனா ஓ லைஃப் இப்படித்தான் இருக்கும். நல்லா கவனிங்களேன், பூமியில இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில 3 பேக்கேஜ் இருக்கு. ஒன்று ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஒரு ராஜ்யம், டோட்டலா பிசாசின் ராஜ்யம். அதற்கு பிறகு மோசையிலிருந்து மல்கியா வரைக்கும் மனிதனுடைய ராஜ்யம். அதாவது மனிதன் நினைத்தால் அது என்ன செய்யலாம், தேவனுடைய துணை கொண்டு இந்த கட்டளையின்படி பிரமாணப்படி நடந்தால் நடக்கும், நடக்காட்டி நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் வந்து ராஜ்யம்னா ரூல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இன்ஃபேக்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா மனிதனுடைய ராஜ்யம், நியூ டெஸ்டமென்ட் அதுக்கப்புறம் வருது. இல்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா நீங்க டெவில்ஸ் கிங்டம் சொல்லலாம். அந்த டெவில்ஸ் கிங்டம்ல ஒரு பேக்கேஜ், மனுஷன் ராஜ்யம் பண்ணுவதற்கு அவனுக்கு தேவையான காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவனால் முடியவில்லை. டெவில்ஸ் கிங்டம் அதை வார்ஃபேர் பண்ணி ஜெயிக்க மனிதனுடைய ராஜ்யத்தால் முடியல, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க. அப்பதான் தேவன் சொல்றாரு, அமைதியாரு, இப்ப பரலோக ராஜ்யம் உள்ள வருது. கைத்தட்டு வருது. ஆமென். வேற ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு சுயேட்சையாக இவர்கள் முயற்சி செய்தபோது முடியவில்லை. அப்போது தேவனுடைய ராஜ்யம் கடந்து வந்தபோது மனிதன் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய சின்னத்தை கலைத்து விட்டு தேவனோடு இணைந்த போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிபதியாக ஆசீர்வாதத்துக்கு உயர்ந்தவனாய் மாறினான். The reality of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம்னா எப்படித்தான் இருக்கணும் என்பது நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கலையோ அவ்வளவுதான் ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருப்பீங்க. அதான் கொலோசியர் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்தார்கள். ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீங்க அந்நியனாய் இருக்க முடியும், அதை குறித்து அறியாமையாய் இருப்பீர்கள் என்றால். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறியாமை உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என் பாதை வந்து முள்வேலி தான், நான் கஷ்டப்பட்டு தான் போகணும், முழங்காலிலே நான் நடப்பேன்,
வந்து இப்படிலாம் பண்ணுவேன், நான் வந்து கடவுள்கிட்ட எதையாச்சும் ஒரு வழியில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தியாகம் பண்ணுவேன்ற மனநிலை இருக்கும் வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தூரமாக இருப்பீர்கள். இதெல்லாம் வந்து பொய்யான உபதேசம். எதையா பொய்யான உபதேசம்? நீதிமொழிகளில் எழுதப்பட்ட உபதேசத்தை பேசிகிட்டு இருக்கேன். நீதிமொழிகள் 15-19 தான் பேசிகிட்டு இருக்கேன். என் பைபிளில் இருக்குது, உன் பைபிளில் இருக்கா? இருக்குது. நீதிமானின் பாதை என்ன பாதை? ராஜ பாதைன்னா அர்த்தம் தெரியுமா? ராஜ பாதை அப்படின்னா ராஜாவுக்குரிய பாதை. எப்படி எல்லா பக்கம் கதவுகள் திறக்கப்பட்டு ராஜாவுக்குரிய பாதை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்படியே வந்து இந்த நம்ம என்ன சொல்ல, கிராமங்களுக்குள்ளே போகுது ஒத்தையடி பாதை, குண்டும் குழியும் அப்படி இருக்குமா? 4 ways மாதிரி இருக்கும், 6 ways மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போது எய்த்தாப்பில் வரவே கூடாது, மாட்டான்ல கூடாது. நீங்கள் போகும்போது எவனும் குறுக்க கிராஸ் பண்ண தட்டுங்க சார். சார் கேரளாவிலேருந்து ஒரு அசுத்தாய் வந்து அது வந்து மந்திரவாதம் பண்ணிட்டாங்க சார், இல்லை வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து மந்திரவாதம் பண்ணிட்டாங்க சார், வந்து இதெல்லாம் நடக்காது. when only you understand that your ways are the ways of a king. ராஜாவின் பாதை தான் உன்னுடைய பாதை என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் உன்னுடைய பாதையை குறிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆனால் என்னைக்கு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு மனுஷனுடைய வாழ்க்கைனா கஷ்டமாக தான் இருக்கும், மனுஷனுடைய வாழ்க்கைனா பிரச்சனையாக தான் இருக்கும்னு உங்கள் மனசு கன்வின்ஸ் ஆகுதோ, அன்னைக்கு நீங்கள் பிசாசுக்கு என்னவாயிறீங்க? அடிமையாயிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. பிசாசை ஜெயிப்பதற்கான 7 வழி. இப்போ ரெண்டுமே இப்போ வந்து இருக்கு, ஓடிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி, பிசாசு இருக்கிற இடத்துல என்னையே கடவுள் படைக்கணும் என்கிற கேள்வி என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கீங்களா? வறுமையை ஒழிப்பதற்கான 14 வழி. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஏன் வாழ்க்கையை போராட்டமாக தேவன் வைக்க வேணும்? போராடித்தான் நான் வந்து வாழணுமா அந்த உலகத்தில்? இன்னைக்கு பார்க்குறேன் போராட்டம், நீட் தேர்வுக்கு போராட்டம், வந்து டிமானிட்டைசேஷனுக்கு போராட்டம், வந்து பெட்ரோல் விலை போராட்டம், போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்கேயோ ஒரு போராட்டத்தில் ஜெயிச்சிடுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு போராடித்தான் வாழணுமா? ஆனால் அந்த கேள்வி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தேவன்கிட்ட இருந்து பதில் வரும். நான் சொல்கிறேன், கை தட்டுங்க. ஆமே. கேள்விகள் கேட்காதவனை விட கேள்விகள் கேட்கிறவனே தேவனுக்கு பிடிக்குது. ஏன்னா ஹை ஸ்டாண்டர்ட்ல ஒரு கேள்வி கேட்கும் போது தான் ஹை ஸ்டாண்டர்ட் பதில்கள் வெளியே வருது. எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்தி விட கூடாமல் போயிட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டாம பாருங்க, அப்பதான் உங்கள் அவிசுவாசம் ஒரு பயங்கரமான ரெவலேஷன் அங்க வருது. கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார் என்றால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்க வேண்டும் என்று கேட்டபோது, உனக்கு இருக்கிற இந்த பலமே போதுண்டா. இந்த கேள்வி கேட்டனால அத்தனை பேரையும் நீ தான் ரட்சிக்க போற அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னா எலியா போயிட்டார், எலியாவின் தேவன் எங்கன்னு கேட்டார்ல, இங்கேதான்டா இருக்கிறேன்னு ஆன்சர் பண்ணாரு. கேள்விகள் எங்கே வருகிறதோ அங்கேதான் உயர்தரமான பதில்கள் வருகிறது. அவர்கள் தான் உயர்தரமான வெளிப்பாடு பெற்றவர்கள் இந்த பூமியில நடைபோடுகிறார்கள். இந்த பூமியில நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வேணா வரணும்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின் உங்களுக்கு வேணும். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு பார்வை உங்க வாழ்க்கையை பற்றி வேணும். வறுமை ஒழிப்பதற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஏன் வறுமையில் என்னை தேவன் படைக்க வேண்டும்? வியாதியின்றி நான் வாழ்வதற்கு 9 வழி. அதெல்லாம் நாங்கள் கத்துக்கிறோம். இப்போ என் பிரச்சனை என்னன்னா, ஏன் வியாதி தாக்குற மாதிரி ஒரு சரீரத்தில் இருக்க வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா வரலையா? இல்ல தேவன் உங்களை இப்படிதான் சிருஷ்டித்தார்னா ஹிட்லரை விட மோசமானவர் தேவன். ஹிட்லர் சொன்னா ஒரு விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தான்னா இவன் அதுல இருந்து அந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன செய்யணும்? அடுத்த பிரச்சனையை கொடுக்கணும். அப்பதான் இவன் இந்த போராட்டத்தை அதுக்கு வருவான். அடுத்த பிரச்சனை கொடு, இவனை ஃபுல்லா என்கேஜாவே வச்சிரு. அப்பதான் அவன் வந்து என்ன செய்வான்? மூச்சு விடுறதே பெரிய விஷயம் நினைப்பான். வறுமை விரட்டுவதற்கான வழி, வியாதி இல்லாமல் வாழ வழி, பாவத்தை ஜெயிக்க 10 வழிகள். எங்களை ஏன்டா அவ்வளவு பலவீனமா நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? என்னைக்காச்சும் இப்படியே பாவத்தை ஜெயிச்சுதான் நாங்க வாழணுமான்னு நினைச்சிருக்கோமா? சித்தத்தை அறிந்து கொள்ள சிறப்பான வழிகள். ஏன் நாங்க குருடனா இருக்கணும்? தேவன் படைக்கும் போது எங்களை குருடனா படைச்சாரா? அப்ப இந்த பூமியிலே போராட்டமான ஒரு வாழ்க்கையின் மத்தியில் வெற்றியை பெறும்படிக்கு தேவன் உன்னையும் என்னையும் சிருஷ்டிக்கவில்லை என்கிற உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கொஸ்டின், ஒரு பார்வை உனக்கு வரணும். அந்த பார்வை சங்கீதக்காரனுக்கு வந்திருக்கு. தேசத்துல பைபிள்ல பெரிய பெரிய வேலை பார்த்தவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி வந்திருக்கு. எந்த மனுஷனும் தேவனை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி மாதிரி நமக்கு தெரியும். ஐயோ அப்படிலாம் கேட்கக்கூடாது, அதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. ஆனால் கேட்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தேவன் தெளிவாக பதில் சொல்லி அவனை அந்த ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு.
அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் ஒன்று இன்னைக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 89:47. 89:47 வாசனம். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும், எல்லாரும் சொல்லுங்க, மனுபுத்திரர் யாவரையும் வாசிமா வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? எதுக்கு சார் வெட்டியாங்கெல்லாம் படைச்சிங்க என்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்கிறான். அவன் தேவனுடைய மனுஷன். மனுபுத்திரர் யாவரையும் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது. இந்த பூமியில நான் சர்வே பண்றதுக்கு நான் இவ்வளவு போராடித்தான் இந்த பூமியில வாழணும்னா எங்கெல்லாம் எதுக்கு? போராடுறதுக்காக உங்களை படைக்கணுமா? அவன் கேட்கிறான். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனனால தான் அந்த கேள்வி வருது அவனுக்கு. நாங்க ஜெயிச்சிட்டோம் சார், இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், ஆனா நாளைக்கு நாங்க மறுபடியும் ஜெயிக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எங்களை ஏன் சிருஷ்டிக்க வேண்டும்? மனுபுத்திரர் யாவரையும் இந்த ஸ்டாண்டர்ட்ல ஏன் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, நான் சிருஷ்டிக்கும் போது இந்த மாதிரி டிசைன்ல உன்னை நான் சிருஷ்டிக்கவே இல்லை. கைத்தட்டுங்க வருது அவருக்கு. ஆமே. என்னைக்கு இந்த கொஸ்டின் வருதோ அன்னைக்கு தான் அந்த ஆன்சர் வரும். இதுதான் வாழ்க்கை, இதுல சர்வே பண்ணி ஆகணும், இதுல ஜெயிச்சு ஆகணும், சர்வைவல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இப்படிதான் லைஃப் போகுது. எதுக்கு சார் நான் இப்படி சர்வை பண்ணோம் என்கிற கேள்வி வரும்போது நான் உன்னை இப்படி படைக்கவே இல்லடா என்கிற பதில் வருகிறது. சோ மனுபுத்திரர் இவெல்லாம் வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்றால், நான் இப்படித்தான் சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் நிச்சயமா உங்களை நான் சிருஷ்டித்திருக்க மாட்டேன். நான் உங்களை சிருஷ்டிக்கிறப்ப என் மனசுல இருந்த படமே வேற. அதுல ஒன்றுதான் நீதிமானுடைய பாதை. உன்னை நான் படைக்கும் போது எப்படி படைச்சேன்னா ராஜ கையத்தட்டு. ஆமே, ஹல்லேலூயா. ராஜபாதை, ராஜபாதை. சோ அப்ப காட்ஸ் டிசைன் என்னன்னா அதுதான். நீங்க கஷ்டப்பட்டு போராடி ஒன்றை பெற்றுக்கொண்டு புசிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை வைக்கல சார், வைக்கல சார். அப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணா பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிரசங்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப தியாகசீலர்களா தெரியும், ஆனா இன்ஃப்ளூயன்ஸ், பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இருக்கு அந்த பிரசங்கத்துல. வார்ஃபேர், பிசாசை போராடி ஜெயிப்பதற்கான 7 வழின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. அப்படின்னா உன் பாதையில பிசாசே வர முடியாதுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் கிளாஸ் ஏ. தடைகளை உடைப்பது எப்படி என்பதல்ல, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையே இல்லை என்று நான் பாருங்க, அதுதான் பிரசங்கம். கதவுகள் தானாய் திறவுண்டது. யாருக்கு? பேதுருவுக்கு. கை தட்டுங்க. நீ போனீனா 1ஆம் காவல், 2வது காவல், 3ஆம் காவல், அத்தனை காவலுக்கும் கதவு எப்படி திறக்குதான்? ஆமா, ஒவ்வொரு கதவுக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபாஸ்டிங்கா போட்டுக்கிட்டு இருந்தான். ஹலோ, தயவு செய்து மத காரியங்களோடு ஒட்டி கொண்டிராதீர்கள். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு வெளியே வாருங்கள். உங்களை படைக்கும் போது போராடி போராடி ஜெயித்து ஜெபித்து 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 ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை அவர் சிருஷ்டிக்கவில்லை. நீ போய் நின்னா கதவு தானா திறக்கும். இன்னும் ஒண்ணு சொல்லவா, இவன் போய் நின்னா கதவு திறக்கும் இல்ல, அங்க இவனுக்கு பூட்டி இருந்த கதவே கிடையாது. தேவனுடைய டிசைன், நீ போய் நின்னா கதவு திறக்கும்ன்றது கூட பி கிளாஸ் தான். ஜெபிச்சா கதவு திறக்கும், போராடி ஜெபிச்சா சி கிளாஸ், நின்னா கதவு திறக்கும் பி கிளாஸ். திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், இதுதான் ஏ கிளாஸ். மனுஷன் தேவனை அவ்வளவு ஒரு ஸ்டாண்டர்ட்ல நினைச்சு படைச்சார் சார். என்னைக்கு மனுஷன் தன்னுடைய ஒரிஜினல் டிசைனை கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய ஜெபம் மாறும், அவனுடைய சிந்தனை மாறும், அவனுடைய வாழ்க்கை முறை மாறும். அதுதான் இந்த புதிய யுகத்தில் நடக்க போகிற மாபெரும் மாற்றம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The reality of God's kingdom, it is unimaginable. அது நீயும் நானும் கற்பனை பண்ணாததுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த ரியாலிட்டி ஆஃப் காட்ஸ் கிங்டத்தை நீங்க அனுபவிப்பது தேவனுடைய சித்தம். இந்த புதிய யுகத்துக்குள்ள the kingdom of heaven உடைய ரியாலிட்டி உன் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் வெளிப்பட போகிறது. அது வெளிப்பட்டு கொண்டு கையத்தட்டு. இதைத்தான் பவுல் வாஞ்சித்தான், இதைத்தான் பேதுரு வாஞ்சித்தான், இதைத்தான் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணினார்கள். இதோ உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்.